ஓகே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்களா? உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம், செமையாக இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். கீப் சப்போர்ட்டிங் அஸ். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ் செலக்ட் பண்ணி ரியாக்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி யாரோ கமெண்ட் போட்டிருந்தாங்க, அதில் நிறைய லிஸ்ட்டே அனுப்பியிருந்தார் ஒருத்தர். ஆமாம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு சில சேனல் வந்து ரியாக்ட் பண்ண சொல்லி கேட்குறீங்க. என்னென்னா அவங்க வந்து ஏற்கனவே அடி விழுந்துச்சு. ஆமாம், 2-3 தடவை அடி வாங்கிட்டு இப்பயும் நான் அடி வாங்கி தான் என்ன பண்ணுறது தெரியாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஆமாம், ஸோ இந்த அளவுக்கு நம்ம எடுத்து பார்க்குறோம். ரிஸ்க் இல்லாமல் அப்படியே மெதுவாக அந்த மாதிரி செலக்டடாக தான் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப சேனல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க இது காப்பிரைட் கொடுப்பாங்க. சும்மா நாங்கள் ஏதோ நேரம் கிடைக்கும் போது ரியாக்ட் பண்ணிட்டு நிறைய ரிக்வெஸ்ட் வந்ததுனால நம்ம ரியாக்ட் பண்ணது அது வந்துச்சு, காப்பிரைட் வந்துச்சு. ஸோ பேர் சொன்னால் கூட அது கூட ஏதோ கொடுத்துருவாங்களோன்னு யோசனையாக இருக்குது. ஆமாம், ஸோ நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, வேல்யூபிள் கமெண்ட்ஸ் போடுறீங்க, ரொம்ப நன்றி. மேல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், பரிதாபங்கள் சேனலுடைய ஆண் பாவங்கள் ரியாக்ட் பண்ண போறோம். அந்த வீடியோக்குள்ள போயிட்டு சீரியல் பார்க்கணும். தள்ளுங்க. என்ன காலையில பார்க்கவும்ல இப்பவே பார்க்க மாட்டேன். காலையில இருந்து வேலை பார்த்துக்கிருக்கேன். இப்பதான் ஃப்ரீயா இருக்கு சாயந்தரம். எங்களுக்கு டைம் இது. இந்த டைம்ல எங்கள்ட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்ல என்னமா பாக்குறேன்? ஐயனார் துணை பார்க்க போறேன் நான். ஐயனார் துணையா? என்ன வண்டியில இருக்க பேர் மாதிரி என்ன ஐயனார் துணை? அந்த சீரியல் பேர் ஐயனார் துணைங்க. அதுல இந்த அண்ணன் கேரக்டர் பாவமா இருக்கு, அப்பாவி கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் பாக்குறேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலட்சுமிங்க. டிவி போட்டு பாத்துக்கிட்டு இருக்கிய புள்ள இதாகாதா? ஏங்க இப்ப தூங்கிட்டாங்க, அவ தூங்க வச்சுட்டேங்க. அப்ப நானு மதியமும் தூங்க வைக்க வேண்டியது. மதியம் தூங்க மாட்டாங்க அவ. நான் உங்களுக்கு வேணுக்குனா பண்றேன். இல்ல வேணும்னு பண்ணா என்ன டிவியே பார்க்க முடியல. பார்க்கணும்னா ஐபேட்ல போட்டு டேப்ல போட்டு உட்கார்ந்து பெட்ல உட்கார்ந்து பாருங்க. சரி பாருங்க. ஹெட்செட்டை போட்டு படத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படிங்க இருக்கீங்க நீங்க? உங்களுக்குன்னு அதாவது சவுண்ட் ஸ்பீக்கர் வச்சு இல்ல, உங்களுக்கு தேவையானது நீங்க மட்டும் அப்படி சுகவாசியா இருக்கணும். டிவி பார்க்காதுன்னா ஹெட்செட் போட்டு நீங்க மட்டும் பார்க்கணும். அப்படி உங்களுக்கு படம் பார்க்கணும். குழந்தை உங்களுக்கு குழந்தை கிடையாது, எனக்கு மட்டும் தான் குழந்தை. நான் மட்டும் தான் பிள்ளை. தூங்கிட்டு தானே இருக்கேன். தூங்கிட்டு இருக்கு. படம் பார்க்கறேன்னா டிவியின் கால்ல இருந்து போட வர மாட்டேங்கிற. மதியம் படம் படுத்தி விடுற. சாயங்காலம் சீரியல் பார்க்கறேன்னு பாத்துக்கிட்டு இருக்க. படம் பார்க்கறேன். ஏங்க செல்ஃபிஷா இருக்கீங்க? செல்ஃபிஷா இருக்கீங்க. ஹெட்செட் போட்டு யார் படம் பாப்பா, யார் பாட்டு கேப்பா? செல்ஃபிஷான ஆட்கள் தான் கேட்பாங்க. கல்யாணம் பண்ணிருக்கீங்க, ஆனா செல்ஃபிஷ்னஸ் மட்டும் போக மாட்டேங்குது. செல்ஃபிஷ் அவ்வளவு இனி பேசாதீங்க. என் பிள்ளைய நானே வளர்த்துக்கிறேன். இதுக்கு தந்தை தேவை. தந்தை என்னடா பண்றது ஆம்பளை வீட்டுல? இப்பதான் ஹெட்செட் போட்டு பாருங்கன்னா வந்து செல்ஃபிஷா இருக்கீங்கன்னு திட்டிட போறா. என்ன ஆம்பளை வீட்டுல என்னதான் பண்றது? உட்காந்துக்கிட்டு இப்படி ஹெட்செட் போட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் செல்ஃபிஷா இருக்க எந்த ஹஸ்பண்டையும் நான் பார்த்தது கிடையாது. எப்படிதான் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கீங்களா? சுயநலவாதி. சுயநலவாதி, இவன் ஒரு சுயநலவாதி. கனவினில் நான் விழித்தேன், கண் விழித்தேன், அவன் காணவில்லை. கண் விழித்தேன், அவனை காணவில்லை. காணவில்லை, எருமாட்டை காணவில்லை. கிரிக்கெட் விளையாட போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. குழந்தை குட்டி இருக்கா, அவங்களுக்கு குடும்பம் இருக்கா என்னன்னே தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஆனா காலையில கிளம்பிடும். எதுக்கு உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை. பாத்ரூம் தான் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன். பாத்ரூம் போனாலும் இப்ப எங்க போறீங்க? கிரிக்கெட் போக தானே போறீங்க. உண்மையை தானே சொல்றேன். கிரிக்கெட் தானே விளையாட போறேன் நானு. கிரிக்கெட் நாங்க போகல, லேடிஸ்லாம் நாங்க வீட்டுல தான் இருக்கோம். நாங்க போகல. நாங்க கிரிக்கெட் விளையாடுறோம், ஷட்டில் கார்க் விளையாடுறோம், பிக்கிள் பால் விளையாடுறோம் போறோமா? இல்ல இல்ல அதுக்கு சொல்லடா. விளையாடுனா மைண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு. எனக்கு எங்களுக்கு ரெஃப்ரெஷ்மென்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. லைஃப் ரொம்ப எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. லைஃப் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நாங்க என்ன பண்ணட்டும்? இல்லம்மா, எனக்கு ஆபீஸ்ல வர டென்ஷன். எனக்கு
இப்ப நான் வேலைக்கு போகல ஆபீஸ்ல, அது வந்து சொல்ல முடியாது. ஆபீஸ் போறேன் எது கேட்டாலும் ஆபீஸ் டென்ஷன் அது இதுன்றீங்க. ஜாலியா தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன கவலை? ஜாலியா இருக்கீங்க, ஜாலியா கிரிக்கெட் விளையாட போறீங்க ஞாயிற்றுக்கிழமை. போங்க போங்க, அதான் உங்களுக்கு குடும்பம் இல்ல நான் கிரிக்கெட் விளையாட போறீங்களா? ஜாலியா போய் விளையாடிட்டு வாங்க. ஜாலியா விளையாடுங்க. மனசுல எந்த கவலையும் இருக்க கூடாது, ஜாலியா இருங்க. வாடகை வீட்டுல இருக்கோம், ஆணி கூட அடிக்க முடியாது. அந்த அமேசான்ல பிளாஸ்டிக் ஆணியை வாங்கி ஒட்டி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வாடகை வீடு, வாடகை வீடுங்க. விளையாட போகாத எதிர்த்த வீட்டுல இருந்த வெங்கட்டு வீடு கட்டிட்டாரு. நீங்க 45 லட்சம் 2 BHK வாங்கியிருக்காரு பெருங்கலத்தூர் தாண்டி ஆபீஸ் பக்கத்துலயே. நீங்க நீல கலர் டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டீங்க. போங்க ஜாலியா போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதான் ஜாலியா போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸோட, என்ஜாய் பண்ணுங்க. எங்களை எங்க கூட்டிட்டு போங்க, ஞாயிற்றுக்கிழமை எங்களை கூட்டிட்டு போங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, உங்களை கூட்டிட்டு போனா வெளியே டார்ச்சர் பண்றீங்க. இனிமே நான் வரல, நீ போய் தனியா கிரிக்கெட் விளையாடுங்க. கேக்குறாங்க வாய் சும்மா இருக்க வாய் சும்மா சொன்னேன் கூட்டிட்டு போறேன். எங்க போலாம்? வேணாம் வேணாம், நீங்க போயிட்டு வாங்க. சும்மா என்னாச்சு? ஏங்க ஆம்பளை போனோம்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னங்க என்ன பண்றதுங்க? பொண்டாட்டிய விட்டு ஒரு 5 நிமிஷம் காணா டக்குன்னு எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரிப்புக்கு போயிட்டு வருவோம். எங்க ட்ரிப்பு போலாம் டக்குன்னு போன் பண்ணி எங்க இருக்கீங்க ஒர்க் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. ஃபாரின் போயிருவாங்க, பாலி கீழி போயிட்டு வருவான். பாலி போவோம். எப்படியா போறது? பாலி கீழி தேடி எப்படி அலைய வச்சுட்டாங்க இல்லையா ஆம்பளைங்கள? சார் என்ன வாழ்க்கடாது. அன்னைக்கு பாக்குறேன் 7 நாள் பாத்திரம் வளர்க்கறாங்க ஆம்பளைங்க. நான் தான் அப்புறம் இருக்குன்னு வச்சேன். எல்லா வாழ்க்கையும் இப்படிதான் போது போடுறது. இது அவர் முடிவு பண்ணாதான் சரியா வரும். ஏங்க என்னம்மா பாத்ரூம் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்பங்க வெளிய வருவீங்க? 5 நிமிஷம் தான் ஆச்சு. நான் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரேன். ஏன் அப்ப டார்ச்சர் பண்ற அப்படியே? உள்ள என்னதான் பண்றீங்க? ஈச் வெளிய வாங்குங்க. ஏம்மா வரமா முடிச்சிட்டு வரமா நானு. ஏம்மா டார்ச்சர் பண்றது? வீட்ல எனக்கு இந்த டைம் கூட கொடுக்க கூடாதா? என்ன ஒரு மனுஷன் ஒரு கக்கூஸ்ல உட்கார்ந்துட்டு ஒரு போன் பார்க்க முடியல நிம்மதியா. வெளிய உட்கார்ந்தாலும் பார்த்தா நீ என்ன போனே பார்த்துட்டு இருக்கீங்க, எங்க மூஞ்சியே பார்க்க மாட்டேங்கிறீங்க. பார்க்கறவா தான் பார்த்தா டென்ஷனா இருக்குன்னா விட மாட்டேங்கிறாங்க. நீ போட்டு வாங்குறாங்க. ஏங்க எதுவும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? நான் கிச்சன் வரைக்கும் போயிருந்தேன். என்ன ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவீங்களா? 5 நிமிஷத்துலயா? சரி டைமர் வைக்கவா? டைமர்லாம் எதுக்குமா வைக்கிறேன்? அப்ப வாங்குங்க, நான் பாத்ரூம் கழுவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகணுங்க. நானு உங்களை மாதிரியா? எனக்கு ஒரு வேலை இல்லையா? பாத்ரூம் வருது, நான் போகும்போது வந்து கழுவுமா? ஏங்க பாத்ரூம் கழுவணும்னு சொன்னா எவ்வளவு நேரம் ஆக்குவீங்க? வெளியே வாங்குங்க. கழுவலைனாலும் பரவாயில்ல, வெளியே வாயா. எவ்வளவு நேரம் பாத்ரூம்லயே உட்கார்ந்துருப்பீங்க? வரமா வரமா கொஞ்ச நேரம். ஏங்க என்ன 5 நிமிஷம் பாப்பேன், இல்லனா மேல் வழியா சுடுதண்ணியை தூக்கி ஊத்தி விட்டுறேன். ஐயோ அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ். நிம்ம இங்க வர மாட்டேங்கறாங்களே இவங்க. நியூஸ் எல்லாம் போடுறாங்க. ஆம்பளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, உள்ள போய் இருக்காங்க. ஏங்க தனியா யார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? எப்ப வருவீங்க வெளியே? இதோ வரேன் இரு. ஏய் மனசு உள்ள உட்கார மாட்டேங்குது. என்ன வாங்க வேணாமா? அப்ப நான் எங்களுக்குலாம் வேற வேலை வெட்டியே இல்லையா? சரி விடுங்க, நாளைக்கு கழுவிக்கிறேன். ஆமா நாளைக்கு கழுவுறதுக்கான வந்து வாங்கன்னு கூப்பிட்டு கழுவலான்னு யோசிச்சேன். ஒரு மாதிரி எனக்கு போரிங்கா இருக்கு, நான் வேற வேலை பாக்குறேன். சரி நீங்க போய் பிள்ளைய பாத்துக்கோங்க, அதுக்காக தான் உங்களுக்கு முக்கியமா கூப்பிட்டதே. பாத்ரூம்ல ரொம்ப நேரம் இருந்தா உடம்புக்கு ரொம்ப கெடுதலாங்க. போகாதீங்க, ரொம்ப நேரம் பாத்ரூம்ல இருக்காதீங்க. அடுத்த வாட்டி வாட்ச் எல்லாம் கழட்டிட்டு பாத்ரூம் போங்க. மனுஷனுக்கு நிம்மதியான ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது. வேற எங்க? ஐயோ எங்க போடா ஒழுங்கா போடா. எங்க பாத்து போங்க. அவன் குறுக்க வந்துட்டு பிரேக் அடிச்சு வெளியே ஓடுறான். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க பாத்து போங்க. அவன் அப்படி எப்படி வந்தா உங்களுக்கு என்ன? நான் பார்த்தா போயிட்டு இருக்கேன், அவன் வரான் அப்படி குறுக்க வந்தான்னு. நீங்க ஒழுங்கா ஓட்டுங்க, அதான் நானும் சொல்றேன். நீங்க பாத்து போங்கன்னா. ஒழுங்கா தான் ஓட்டுறேன் நானு. குறுக்க வந்தா நான் பிரேக் அடிச்சிருவேன். ஏங்க அவர் குறுக்க வந்தாலும் நீங்க பிரேக் அடிச்சீங்க தானே? பிரேக் அடிக்காம இல்லல்ல, பிரேக் அடிக்கிறப்ப பாத்து அடிங்கன்னு நான் சொல்றேன். பிரேக் அடிக்கலாம் இடிச்சும்ல, அதனாலதான் பாத்து ஓட்டுங்கன்றேன். பாத்து ஓட்டுங்கன்றேன். பாத்து ஓட்டுங்கன்றேன். நான் பார்த்துதான் வண்டி ஓட்டுறேன். நீங்க பார்த்து ஓட்டாதனாலதான் குறுக்க வந்தா நீங்க பார்த்து ஓட்டுங்க. டென்ஷன் ஆகுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. தப்புன்னு நான் சொல்லவே இல்ல. டென்ஷன் ஆகுறதுக்கு ஒண்ணு இல்ல. இதுவே நான் பிரேக் அடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஸ்கூட்டர்ல உட்கார்ந்து என்ன சொல்லுவீங்க? பிரேக் அடிச்சா வேற, நீங்க அடிக்கிறது. சண்டை போடாதீங்க, போறீங்களா? சண்டை போடலாமா? வெளியே வந்தாலே வீட்டுக்கு வெளியே வந்தாலே என்கிட்டதான் நீங்க கத்துவீங்க. உங்க அம்மா அப்பாட்ட கத்த உங்களுக்கு வந்து தைரியம் இல்ல. இல்லன்னா உங்களை வந்து காட்ட முடியாது. நீங்க நான் தான் இழிச்சவாயி, என்ன நீங்க என்ன வேணா பண்ணலாம். நடு ரோட்ல நின்னு இப்படி சண்டை போடாதீங்க, அசிங்கமா இருக்கு. தப்புன்னு ஒத்துப்பேன். நீங்களா? சரி போங்க போங்க. சிரிக்காம தப்பு பண்ணா ஒத்துக்குவீங்க. அப்புறம்
இரிட்டேட் பண்ணாத நீ தேவையில்லாத எனக்கு என்ன சொன்னா டென்ஷன் ஆகுற வார்த்தையை போல தெரிஞ்சுட்டு நான் சிரிச்சா உங்களுக்கு ஏங்க கோவம் வருது? ஒரு 5 நிமிஷம் நின்னுட்டு போவோம். ஈஸியா டென்ஷன் ஆயிடுறீங்க நீங்க. அதனாலதான் உங்களை ஈஸியா ஏமாத்திடுறாங்க எல்லாருமே. ஏறுங்க வண்டியில ஏறுங்க. நான் எதுக்கு சொல்ல நான் எதுக்குண்ணா என் மேலதான் சும்மா 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 நிம்மதி வம்பளுக்கு என்னம்மா ஒழுங்கா வாமா வண்டியில ஓட்டுங்க. ஒழுங்கா ஓட்டுங்க வண்டிய. ஒழுங்கா ஓட்டுங்க. ஒழுங்கா ஓட்டுங்க. ஒழுங்கா ஓட்டுங்க. ஓட்டுறேன் இந்தாங்க கையில பிடிங்க. பாப்பாவை மட்டும் கிளப்பிடுங்க. நான் கிளம்புறேன் 5 நிமிஷம் தான் கிளம்பிடுறேன். ஓகேவா? சத்தியமா? ஆமா சத்தியம். உங்க மேல சத்தியமா, உங்க குடும்பத்து மேல சத்தியமா நான் சத்தியம் பண்றேன். 10 நிமிடத்தில் நான் கிளம்பி வருவேன் ஐயா. பாப்பாக்கு Dress பவுடர் எல்லாம் போட்டு விட்டுருங்க. நான் போட்டு ரெடி பண்ணிடுறேன்மா. நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பி மட்டும் ஆமா. நான் இந்த 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேங்க. நான் டைம் லேட்னே ஆபன் என்னால லேட்டே ஆகாதுங்க. பாப்பாவை கிளப்புறது நீங்க அத பாத்துக்கிறீங்கல்ல. 5 மினிட்ஸ்ல நான் ரெடி. ஓகே போ. 4 வாட்டி சொல்றதுக்கு வெளிய போறேன். உட்காரு. அடுத்தண்ணா ஓகே ஓகே சூப்பர் ஓகே. எவ்வளவு அழகா ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் கூட ஆகல. நான் கிளப்பிட்டேன். கிளப்பிட்டேன் 5 நிமிஷத்துல. 5 நிமிஷத்துல வரேன். போய் கேட்டோம்னா கிளாஸ் அதுக்கு வச்சிருவாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும். சும்மா இருந்தாலே டென்ஷன் ஆயிட்டே இருக்கு. டைம் பார்க்கவே போயிட்டு இருக்கு. ரீல்ஸ் ஏதாவது பார்த்தோம்னா கொஞ்சம் டைம் போட்டு தெரியாது. நம்ம வாடுவிட்டு சாப்பிட்டோம். இந்த வர அம்மா கிளம்பிச்சுன்னா போயிடலாம். நம்ம 20 நிமிஷம் ஆகி போச்சு. இன்னும் ஆக்கலாம். கிளம்பிடுவா. கிளம்பிட்டா வந்துருவா. நான் ட்ரெஸ் எல்லாம் பண்றோம். இது மட்டும் கொஞ்சம் மேக்கப் போடுறது கொஞ்சம் டைம் ஆகுது. கேட்ட மேக்கப்பே போடல. நான் எங்க போட்டிருக்கேன்னு வம்புருப்பேன். எப்படி மணியும் ஆயிட்டு இருக்கு. கிளம்ப என்னம்மா என்னாச்சு? ஏமா கிளம்பலையா நீ? இல்லங்க நைட் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லங்க. எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு ஒரே குழப்பமா இருக்குங்க. அதான் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டேன். போடுமா அந்த ட்ரெஸ் போடுமா. நல்லா தான் போடு. இது நல்லா இருக்கா? அப்படியே அத போடு. அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க போன தடவை. சரி வேற போடு. அது டைட்டா இருக்கும். இந்த பக்கம் லூசா இருக்கும். கலரா இருக்கு. இந்த பக்கம் டிம்மா இருக்கு. சரி இது போட்டு வந்து. அது கொஞ்சம் ரிச்சா இல்ல. அது ரொம்ப ஒரு மாதிரி ரிச்சா இருக்கு. ஆனா இது கொஞ்சம் டைப்போ இல்ல. எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி சொல்றது இல்ல. நீங்க சொல்றீங்களா இந்த மாதிரி? எங்க போனாலும் இந்த ஒரு டிஷர்ட் பேண்ட் அவ்வளவுதான். இது கொஞ்சம் ஸ்டீரியோடிபிக்கலா இருக்கு. எல்லா பொண்ணுங்க இந்த மாதிரி இல்ல இருக்காங்க. எல்லா பொண்ணுங்க இல்ல ஆனா இருக்காங்க அந்த மாதிரி. இருக்காங்க இல்லன்னு சொல்லல. ஆனா எல்லா அத நகைச்சுவையா கொஞ்சம் ஏத்தி சொல்றாங்க. ஆனா நடக்குது. எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிச்சுன்னா அதே போட்டு அதுதான் நம்மளுக்கு இங்க இருக்கிற நமக்கு இருக்கிறது அளவு ரொம்ப செலக்டிவா இருக்கு. அது ஏதோ ஒண்ணு போடுவோம் அவ்வளவுதான். அதனால நமக்கு தெரியல ஊர்ல இப்ப நடக்கிறது. மங்களா இருக்கு. ஏதாச்சும் சொல்லுங்க. ஏதாவது கையை காமிச்சாலும் ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தா எப்படிமா காமிப்பறதப்பா? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஏற்கனவே கத்துறீங்க. நீங்க கத்திட்டே இருக்கனால என்னால வேலையே பண்ண முடியாது. நீங்க கத்துனாலே சாரி எனக்கு இப்ப என்ன 7:30 to 8 தாமா ஃபங்க்ஷனு. மணி இப்பவே 7. இங்க இருந்து போறதுக்கு 1 hour ஆயிரும். 8 மணி எல்லாம் முடிஞ்சதுக்கு தான் நம்மளே போற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி கிளம்புனாதான் போக முடியும். அதெல்லாம் எனக்கும் புரியுது. ட்ரெஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. மத்த நான் பாத்துக்கிறேன். ஜிகி ஜிகின்னு இருக்கும். இல்லங்க அப்படிதாங்க இருக்கு. அது ஏமா வச்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதானே? கேட்டோம்னா அப்புறம் இது பண்ற அப்புறம் கோவம் பசங்க என்ன பசங்க என்ன பண்ணுவாங்க? என்ன ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாம் போறதா கேக்குறாங்க. சொந்தக்காரலாம் கேக்குறான். இவன் மட்டும் என்ன அப்படி இதுவா லேட்டாக வரா லேட்டாக போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் வரல கல்யாணத்துக்கு. முச்சுரா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். உங்களுக்கு ஆரம்பிச்சாங்க. இப்ப நான் மனுப்பு கேட்டுதான் கூட்டு போனேன். இப்ப இங்க இருந்து எழுதுறா. ஏமா இங்க வா. ஐயோ விழுந்துட்டானா? தெரியும். சாகட்டும். எல்லாம் செட்டாதான் லாக்கி போடுவாங்க. இவங்கலாம் போய் பாக்குற அவனா விழுந்து போட்டோம். அவன் தப்பு இல்ல. அவன் டக்குனு ஸ்கிட் ஆகி விழுந்தாங்க. மண்ணு என்னங்க ஸ்கிட் ஆகி போயிட்டான். இதே வேலைங்க இவனுக்கு. வண்டி சவுண்ட் பாருங்க. அப்பதான் அழிக்கிறதுக்குனே பிறந்ததுக்குனே இதுங்களா எல்லாம் சாவணும் விடணுங்க. பரிதாபம் பார்க்காதீங்க. நீ எங்கே நின்று ஏன் தூக்கணும்? அவனா எஞ்சி போவான்.
அந்த பொண்ணு தூக்க போய் தண்ணி மினரல் வாட்டர் ஆயிடும். அந்த பொண்ணுதான் உழுவுச்சு. அந்த பொண்ணு கையில பிரேக் வச்சுட்டு கால தேய்ச்சிக்கிட்டே போய் உழுவுச்சியா போயிட்டு. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணவே இல்லை. இண்டிகேட்டர்லாம் என்னன்னு தெரியல, ஐடியாவே இல்ல. இண்டிகேட்டர் ஒரு சைடு போட்டானா அப்படியே போக வேண்டியது. அது கீ கீ கீன்னு சொல்லுது. அது கூட என்னன்னு கவனிக்கிறது இல்ல. ஏதோ சவுண்ட் என்ன வருது அப்படின்னு போக வேண்டியது. அது போய் தூக்குறதுக்கு போய் நம்ம போலீஸ் மேலே இடிச்சு விழுது அந்த பொம்பளை. அதை போய் தூக்க போறாங்க. பொண்ணுக்கு அடிப்படை பாவமா? பொண்ணு பாவம் உனக்கு. ஆம்பளை இல்லையா? அதான்டா ஆம்பளைங்களுக்கு எதிரி ஆம்பளை தான்டா. ஒரு பொம்பளைக்கு நான் மட்டும் பாத்துக்கிட்டு போய் ஒரு ஆம்பளைக்கு தண்ணி குடிச்சியா போயிட்டு இருக்காங்க. சொந்த இனத்தையும் அழிக்கிறாங்க. உருப்புவாங்க. அதான் மிதிக்கிறாங்க, வாங்கி சாகுறாங்க எல்லாரும். அதுக்குள்ள இங்க என்ன வண்டி எதுக்கு கொடுக்குறீங்க? கோபி பேட்டன்டட் விமனா எடுத்துக்கோங்க. உங்க சிக்னேச்சர் அது. எவ்வளவு சூப்பரா பண்றாங்க அவங்க ஆக்டிங். அதாவது ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆன ஃபேஸ் மாறுதுல லேடிஸ்க்கு, அது அப்படியே எடுத்துருக்காரு. அதுவும் நம்ம அந்த மாதிரி சர்காஸ்டிக்கா நான் அது என்ன இதான அப்புறம் நான் சாரி கேட்பேன், நீங்க சாரி கேட்பீங்கன்ற மாதிரி நாம கிண்டல் அடிப்போம்ல. எல்லாம் எவ்வளவு கரெக்டா பண்றாங்கல்ல. நாம அது மாதிரி சிரிப்போம்ல. ஆமா ஆமா, அந்த சாரி காமெடி பண்றது. ஆமா, இதெல்லாம் கரெக்டா அப்படியே பண்றாங்க அவங்க. அவங்க வீட்டுல நடக்குது போல இருக்கு. பட் ஸ்டில் அது கேரி அவுட் பண்றது. ஆமா, அது வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு பிரசன்ட் அப்படியே நெயில் பண்ற மாதிரி பண்றாங்க. அப்படியே நம்ம அது ஒரு மிரர்ல பாக்குற மாதிரி இல்லாம நகைச்சுவையா டெலிவரி பண்றது, அதுதான் திறமைசாலியா இருக்காங்க. ஆமா, செமையா பண்றாங்க. கோபி சுதாகர் கான்ஸ்டன்டா பாவம் டார்ச்சர்டு ஹியூமன் பீயிங். அவங்க சொல்றது பாயிண்ட் இருக்கு, ஆனா என்ன பண்றது. நல்லா இருக்கு, சூப்பர், வாழ்த்துக்கள். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். யா.